ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பமோடெல்லாம் நல்ல பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக்காகவும் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபியும் கூட. குருமா எப்போவுமே அந்த பர்ஃபெக்டான திக்னஸோடு இருக்கணுங்க. சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சேர்க்கிற மசாலாவோட வாசனையும் கரெக்டாக இருக்கணும், ஓவராக போயிடக்கூடாது. ஸோ இங்கே அருமையான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஆப்பத்தோடவும் சாப்பிட்லாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பூரிக்கு இந்த குருமா செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ உங்களோட அந்த ரெசிபியை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு பீஸ் கல்பாசி ஸ்டோன் ஃப்ளார், இது குருமாவுக்கு போட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்த்தால் போதும், அதிகமாக வேறு ஸ்பைசஸ் வேண்டாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி போட்டுருவோம். கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருவோம். இந்த குருமாவுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிடுவோம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். தக்காளி ஈஸியாக குயிக்காக வதங்கி வர்றதுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருவோங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி ஒரு 1-2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டாணி சீசன், அதிகமாக மார்க்கெட்டில் பச்சை பட்டாணி கிடைக்கிது. ஸோ ஃப்ரெஷ் பீஸ் வச்சு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இதுவே நம்ம காஞ்ச பட்டாணி பயன்படுத்தணுன்னா பட்டாணியை நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இப்படியே தாளித்து விட்டு கொஞ்சம் அதிக நேரம் வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம பட்டாணி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா வேக விடுவோம். ஒரு 8 to 10 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம குருமாக்கான தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாங்க. இங்கே மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இதுவே துருவன தேங்காய் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ தேங்காய் மசாலா ரெடிங்க. இப்போ 8 to 10 நிமிஷம் நம்ம தாளித்து விட்டுருந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துருச்சு. பட்டாணி நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேலே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். அதாவது உருளைக்கிழங்கை ஒரு 2 விசிலுக்கு மட்டுமே கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ குருமாவில் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் சேர்த்துருவோங்க. கம்ப்ளீட்டாக தேங்காய் மசாலா சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தாச்சு. தேங்காய் மசாலா சேர்க்கும்போது குருமா கொஞ்சம் கெட்டிப்படும். குருமா ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அதை செக் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதாவது அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு குருமா வாசனை வரணும்.
நல்லா கொஞ்சம் குருமா திக்காகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 7 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. குருமா வாசனை கமகமன்னு வருது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வா, குருமா கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்ல குருமா வாசனையும் நல்லா பர்ஃபெக்டாக வருதுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். மேலால் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன். அதே மாதிரி இட்லி தோசை ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்ல சுட சுட பூரிக்கு இந்த குருமா செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.